கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. மீண்டும் நாம் இந்த அக்டோபர் மாதத்தில் கடந்து வரும்படியாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். தெய்வ வார்த்தைகளை கேட்கும்படியாகவும், தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யும்படியாகவும், தெய்வ நாமத்தை நாம் உயர்த்தும்படியாகவும், தெய்வ திட்டங்கள் நம் மூலம் நிறைவேறும்படியாக தேவன் இந்த மாதத்துக்குள்ளாய் நம் தெய்வ சமர்ப்பித்து தேவ சமூகத்தில் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை என்னையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வேதத்துடைய தியானத்துக்கு நீர் நம்ம கடந்து போவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசி 41வது அதிகாரம் 10வது வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டு வருகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் டிவிக்கு முன்பதாய் அமர்ந்து கேட்டுக்கொண்டு எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் ஸ்தோத்திரம் நம்முடைய தியானத்துக்கு எடுக்கிறது, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம் கேட்குற சத்தியம், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயமும் பண்ணுவேன். அப்போ தெய்வத்துடைய ஒரு பலன் இன்றைக்கு மனுஷர்களுக்கு தேவை. இன்றைக்கு எல்லாரும் நம்முடைய சரீரத்துடைய பலனை பார்க்கிறோம். அநேகருடைய ஆரோக்கியங்கள் ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஒரு 38 வயது ஆகும்போது என்னதான் இருந்தாலும் சயின்ஸ் பிரகாரம் என்ன சொல்கிறாங்க, 38 வயதுக்கு மேலே ஏதோ ஒரு பலகீனங்கள் வருதென்று நம்ம காண முடிகிறது. இன்னும் ஸ்தோத்திரம் சில ஆகாரங்கள் இன்றைக்கு சில வியாதிகளை கொண்டு வருதுன்னு நம்ம காண முடிகிறது. அப்போது இன்றைக்குள்ள ஆகாரத்திலையும் சரி ஒரு புது பலன் என்ன செய்ய மாட்டேங்குன்னா கிடைக்க மாட்டேங்குது. இப்போ கடந்த நாட்களில் ஸ்தோத்திரம் ஹோமியோபதி டாக்டர் சொல்லுவார், இப்படிப்பட்ட காய்கறியை சாப்பிடு, இங்கிலீஷில் போகும்போது இதெல்லாம் நீங்கள் சாப்பிடாதுன்னு ஒரு மருந்தில் கூட ஆகாரத்துக்கு ஒரு மாற்றங்கள் வருது. இப்போது இந்த சரீரத்தில் தெய்வத்துடைய பலன் ஒரு மனுஷனுக்கு தேவை. அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். தெய்வத்துடைய பலனை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வதற்காக இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியில் சொல்லப்படுது 40வது அதிகாரம் என்ன சொல்லப்படுதுன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிற பொழுது ஒரு புது பலன் கிடைக்குமா. அப்போ தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சாத்தானுக்கு என்னதில்லை, அவன் மனுஷன் இல்லை, அவன் பலன் இல்லை, அவன் ஒரு ஆவியாக இருக்கிறான், அவனுக்கு இரத்தம் இல்லை. தேவன் சிருஷ்டித்த லூசிபர் தேவனுடைய ஒரு தூதன் தான், அவனுக்கு இரத்தம் இல்லை, அதனால் அவனுக்கு ஒரு பூரண ஒரு பலன் கிடையாது. நம்ம இன்றைக்கு சாத்தானை குறித்து பல விதங்களில் நம்ம பயப்படுகிறோம். இன்றைக்கு சாத்தான்னா பெருசு நினைக்கிறோம். ஆனால் ஒன்று, அவனுக்கு இரத்தம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டு அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்த பொழுது நிச்சயமாகவே நமக்கு நல்ல பலன் இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்த சிந்தி தேவன் இந்த பூமியில் உங்களை என்னை மீட்டதுனால இயேசுக்கு மட்டும்தான் இரத்தம். சாத்தானுக்கு இரத்தம் இல்லை. ஒரு இரத்தம் இல்லாத ஒரு ஆரோக்கியம் இல்லாத எந்த ஒரு மனுஷனும் யுத்தத்துக்கோ இல்லை ஒரு சண்டைக்கு போனால் கூட அவன் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவனுடைய ஆரோக்கியம் இல்லை. இன்றைக்கு கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்து முகாந்தரம் நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு பலன் கிடைக்குது. ஸ்தோத்திரம். இன்னும் பேதுருவில் சொல்லப்படுது, அதாவது அவர் பலத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ ஒரு பலத்தின் ஆவி
நமக்குள்ளே வந்திருக்கிறது பயத்தின் ஆவியில் நான் கொடுத்திருக்கிறது. நாம் பெலத்தின் ஆவியை உங்களுக்குள்ளே நான் கொடுத்திருக்கிறேன். அப்போ பெலத்தின் ஆவி நமக்குள்ளே இருக்கும்போது பாருங்கள், சிஷ்யர்களெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அந்த சிஷ்யர்கள் என்ன செய்தாங்க? இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போதும் அவங்களுக்கு ஒரு தைரியம் இல்லை. இயேசுவை எல்லாரும் மறுதலித்து அவர்களெல்லாம் எங்கே போயிட்டார்கள்? அவர்களெல்லாம் அவங்களுடைய படகு எடுத்துட்டு அவங்க வலை வீச கடந்து போனார்கள். ஆனால் ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அவர்கள் அப்போஸ்தலர் எல்லாம் 120 பேர்கள் அவர்கள் ஒருமித்து தேவ சமூகத்தில் அவர்கள் ஆராதித்து கொண்டு இருந்தபோது 10வது நாள் பரிசுத்தாத்மாவு அவங்கள் மேல் இறங்கி வந்தபோது என்னன்னா, அவங்களுக்குள் ஒரு பெலன் கடந்து வந்தது. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மறுதலித்த இடங்களில் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தள்ளின சூழ்நிலைகளிலும் அதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிரசங்கித்ததை காண முடிகிறது. எந்த இயேசுவை மறுதலித்தார்களோ அதே இயேசுவை அவர்கள் பிரசங்கிக்க காரணம் அவங்களுக்குள் ஒரு பெலத்தின் ஆவி, மலையாளத்தில் சொல்லும்போது ஒரு தைரியத்தின் ஆவியை அவர்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஸ்தோத்திரம், கடந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் சரி பல விதங்களில் எந்த சூழ்நிலைகளுக்கும் நம்ம பயந்து போன சூழ்நிலைகளில் நாம் தெய்வத்தை ஆராதித்தும் நம்முடைய வாழ்க்கையில் மறுதலிக்கிற வேண்டிய அனுபவங்கள் கடந்து வந்திருக்கும்னா நாம் அநேக நேரங்கள் தேவ சமூகத்தில் இருக்க மாட்டோம். நமக்கு இன்றைக்கு தேவ சமூகத்தில் இருக்க நேரம் இல்லை. அதனால தான் தெய்வத்துடைய பலனை நம்ம அனுபவிக்க மாட்டோம். தெய்வத்துடைய பலன் நமக்குள்ளே வராத காரணம் அநேக ஏசியா தீர்க்கதரிசி சொல்லப்படுது போல கர்த்தருடைய சமூகத்தில் அவர் அமர்ந்து இருந்து ஒரு புது பலனை பெற்றுக்கொள்வதற்கு அவங்களால முடியலை. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், தேவ சமூகத்தில் நீங்கள் நானும் அமர்ந்திருந்தோம்னா பலனை பெற்றுக்கொண்டு நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை நாம் முறியடிக்க முடியும். எபேசியர் 6:12 சொல்லப்படுகிறது, ஸ்தோத்திரம், உங்களுக்கு போராட்டம் உண்டு, வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியோடும் துரைத்தனத்தோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு சொன்னது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த போராட்டங்கள் ஒரு இரத்தம் இல்லாத ஒரு தூதனாக இருக்கிற சத்துரு பல விதங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய மண்டலத்திலையும் சரி பொருளாதார மண்டலத்தில் சரி இயேசுவின் நாமத்தில் ஒரு சரீர மண்டல சரி சத்துரு போராடும் பொழுது ஒரு தெய்வத்துடைய பலன் நமக்குள்ள இருக்கும். அம்மே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓரிபால சாந்தாலார ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் நம்முடைய ஆவிக்குரிய மண்டலத்தில் இன்றைக்கு சத்துருக்கள் பல விதங்களில் போராடும் பொழுதும், நம்முடைய பொருளாதார மண்டலத்தில் போராடும் பொழுதும், நம்முடைய சரீர மண்டலத்தில் போராடுத சத்துருக்களை நாம் கண்டுபிடிப்பது தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நாம் செபிக்கும் பொழுது நம்ம தெய்வத்துடைய பலத்தில் நாம் ஜெயிக்க முடியும். தாவீதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவன் 8 வயதில் அவர் ஸ்தோத்திரம் அந்த தெய்வத்துடைய அந்த அபிஷேகம் வந்தவுடனே 6 அடி உயரத்துக்குள்ளே இருக்கிற கோலியாத்தை முறியடிப்பதற்கு அன்றைக்கு ஸ்தோத்திரம் அவன் சவால் விடும்போது சவுல் ராஜாவாக இருந்தும் அவ்வளோ ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய கூட்டம் காணப்பட்டாலும் கோலியாத்து முன்பதாய் ஒரு யுத்தத்துக்கு கடந்து போவதற்கு யாருக்கும் தகுதி இல்லாமல் இருக்கும்போது ஒரு தெய்வத்துடைய அபிஷேகம் பெற்ற மனுஷன் 8 வயதில் தெய்வத்துடைய அபிஷேகப்பட்ட மனுஷன் இயேசுவின் நாமத்தில் அந்த யூதா பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் கோலியாத்துக்கு முன்பதாய் அங்கே கடந்து போனதும் காண முடிகிறது. இயேசுவின் நாமத்தில் அவர் இராணுவத்துடைய பலதையும் யூஸ் பண்ண சவுல் சொல்லும் பொழுது வேண்டாம், எனக்குள்ள இருக்கிற ஸ்தோத்திரம் அந்த கவனை எடுத்துக்கொண்டு கல் கூழாங்கல் எடுத்துக்கொண்டு கடந்து போனதை காண முடிகிறது. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தெய்வத்துடைய ஒரு பலனும் அபிஷேகம் இருக்கும் என்று சொன்னால் நமக்கு விரோதமாக எழும்பின் இருக்கிற சத்துருக்களை முறியடிக்கிறதுக்கு நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். இன்றைக்கு பலரும் பல இடங்களில் நம்ம செபிக்கிறோம், பல இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஐயோ நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் தெய்வம் நமக்கு என்ன செய்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ சோர்ந்து போகிறோம். இல்லை, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும்.
இன்றைக்கி நமக்கெல்லாம் நேரம் இல்லாதனால தான் நம்ம என்ன செய்வோம், தெய்வத்துடைய பலம் கிடைக்குதோ இல்லையோ ஸ்தோத்திரம், அடுத்தவங்களுடைய பலங்களை சார்ந்திருப்போம். பிரைஸ்தல மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஒரு மனுஷனு மேலே மட்டும்தான் ஆவி ஊற்றப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலேயோ மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றப்படும் சொல்லும் பொழுது இன்றைக்கு நமக்கு ஒரு பலம் இல்லாததுனால தான் இன்னொரு ஆளை நம்ம தாங்குகிறோம். பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில் உங்களால் செபித்து பரிசுத்தாத்மா உங்களோடு கூட இருந்து உங்கள் பிரச்சனைகளில் நீங்கள் யுத்தம் செய்வதற்கு, யுத்தம் உன்னுடையது அல்ல, ஆண்டவர் சொன்னார் மோசே இடத்துல யுத்தம் என்னுடையது என்று சொன்னது போல இன்றைக்கு யுத்தம் தெய்வத்துடைய யுத்தத்தை சாத்தானுக்கும் தெய்வத்துக்கும் தான் இன்றைக்கு யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்துக்கு உங்களை என்னையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஓ பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நான் இன்றைக்கு ஒரு யுத்த களத்தில் நான் நிற்கிறேன், சாத்தானை ஜெயிக்கும்படியா, அவனுடைய வல்லமைகளை தகர்க்கும்படியா, அவனுடைய அதிகாரங்களை உடைக்கும்படியா தேவன் என்ன ஒரு யுத்த களத்தில் நிறுத்தியிருக்கிறார் இயேசுவின் நாமத்தில். இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம், இல்லை நான் சபையில் போகிறோம், ஸ்தோத்திரம், செபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், இதோட நம்முடைய வேலை இல்லை. நம்முடைய வேலை ஸ்தோத்திரம் சத்துருக்கு முன்பதாக நின்று யுத்த களத்தில் நின்று சத்துருவுடைய கோட்டைகளை தகர்த்து, அவனுடைய அதிகாரங்களை தகர்த்து, அவனுடைய வல்லமைகளை தகர்த்து தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியா, தெய்வத்துடைய ஐஸ்வர்யத்தை காணும்படியா, தெய்வத்துடைய நன்மைகளை காணும்படியா, தெய்வத்துடைய உயர்வை காணும்படியா தேவன் உங்களை என்னை ஒரு யுத்த களத்தில் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அதுதான் தாவீது மேல இருந்த அந்த அபிஷேக பலன் பிரைஸ் தி லார்ட் ஜெயித்தது என்று சொன்னார். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் பாருங்க, சில குடும்பங்களில் பலவித போராட்டங்கள். என்ன போராட்டம் எங்கிருந்து வந்தது? இது ஏன் இந்த போராட்டம், எனக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் வருது? ஸ்தோத்திரோடு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு குற்றம் காணுவோம், அது சரியில்லை, இது சரியில்லை, ஸ்தோத்திரம். ஆனால் ஆதாமுடைய சத்துரு போராடும் பொழுது கூட தேவனிடத்தில் கேட்கும்போது அங்கே குற்றம் சொல்லுது. ஸ்தோத்திரம். பிசாசி வந்தகளின்தான் குற்றத்தை காண முடியுது. நீர் ஏற்படுத்தி கொடுத்த மனைவின்னு சொல்லுகிற குற்றம். நான் அமைதியாக இருந்தேன். அப்போ பாருங்கள், ஆனால் ரெண்டு பேற்றுக்குள்ளேயும் நடுவே இருந்து அந்த இயேசு தேவன் சொன்ன அந்த நன்மையும் சின்மையுமான கனியை திங்கக்கூடாது என்று சொல்லுகிற தேவன் சொன்ன அந்த யுத்த களத்தில் ஸ்தோத்திரம் பிசாசி இவர்களுக்கு கட்டளை இட்டுட்டு தேவன் கட்டளையிட்டு சொன்ன அந்த பழத்தை புசித்தது நிமித்தம் இவர்களுக்குள்ளாக சத்ரு கடந்து வந்தான். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி அநேக குடும்பங்களுக்கு தெரியலை, இது என்னடா குடும்பத்தில் இப்படிப்பட்ட குழப்பங்கள், ஏன் பிரச்சனைகள், ஏன் போராட்டங்கள் என்று நம்ம யுத்த களத்தில் நம்ம நிற்கிறவங்களுக்கு நமக்கு தெரிய மாட்டுது. ஸ்தோத்திரம். ஏனென்றால் கண்டுபிடிக்க நம்ம உடனே குற்றங்களை சொல்லுவோம். குற்றம் இருக்கும்போது யாரை நம்ம குற்றம் சொல்லுதோமோ ரோமரில் அதே குற்றத்தை நம்ம செய்கிறோம் என்று பார்க்கிறோம். அப்போ குற்றம் அல்ல, குற்றத்துக்கு முன்பதாக இருக்கிற சத்ரு தான் குற்றத்தை சொல்லுவான், பிசாசி தான் குற்றத்தை கண்டுபிடிப்பான். அப்போ புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இல்லை, இது குற்றம் அல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு கிரியை செய்கிற சாத்தான் வீட்டுக்குள்ளே புகுந்திருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நமக்கு அந்நிய பாஷை பேசும்போது அபிஷேகத்தை நிரம்புவது பிரைஸ் தி லார்ட் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் ஸ்தோத்திரம் சத்ரு விளையாடுவது தெரியும். ஆனால் தெய்வம் நம்மளை விட்டு விலகி போது யாருக்கும் தெரியாது. பிரைஸ் தி லார்ட். ஆதாமை விட்டு தெய்வம் போனது தெரியலை. சவுலுக்கு பரிசுத்த அந்த தேவனுடைய அந்த ஆவி போயிட்டு பொல்லாத ஆவியை அனுப்பிவிட்டது, அந்த ஆவி போனது அவனுக்கு தெரியலை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், சத்துருக்கு முன்பதாய் தேவன் நம்மளை ஒரு யுத்த களத்தில் நிறுத்தியிருக்கும் போது தெய்வத்துடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேசத்தில் சரி நம்முடைய குடும்பத்தில் சத்துரு போராடி கொண்டிருக்கிற எந்த போராட்டத்திலையும் சரி தெய்வத்துடைய நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம்
சகாயம் பண்ணுவேன். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு உங்கள் குடும்பங்களில் போராடுகிற சத்துரு கொண்டு வந்து அடைக்கிற எந்த வாசல், யாராலும் திறக்கக்கூடாத வாசலை அவர் திறக்கிறவராயிருக்கிறார். நீங்கள் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நீங்கள் அமர்ந்து இருந்து செபித்து தெய்வ பலத்தை பெற்றுக்கொண்டு உங்கள் வீடுகளில் போராடுகிற சத்துருக்களை ஜெயிக்கிற ஒரு அபிஷேக பண்ணப்பட்ட பாத்திரமா இந்த நாளில் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். தெய்வன் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். பிசாசுடைய யுத்தத்தில் நான் ஜெயிக்கும்படியா, அவனுடைய வல்லமைகளை அழிக்கும்படியா, அவனுடைய அதிகாரங்களை அழிக்கும்படியா நான் விசுவாசிப்போமா? நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். ஏனென்று சொன்னால் சத்துருடைய போராட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில் அநேக சத்துடைய சில சவால்களை நான் மேற்கொண்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஸ்தோத்திரம், சாத்தானுக்கு பரோட்டா வாங்கி கொடுத்தா போயிடும்னு. நான் சொன்னேன், ஸ்தோத்திரம், கடந்த நாட்களில் ஒரு இடத்துல ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்கு கேன்சராக இருந்துச்சு. ஆனால் அவங்கள அசுத்தாவின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னது வியாதிகள் தான். பின்ன ஒரு நாள் அங்கே ஜெபிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தலைவலி, அவர் அசுத்தாவின்னு சொல்லி மெடிக்கல் காலேஜில் கொண்டு போகும்போது ஆள் மரணமாகி போய்விட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருக்கள் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் போராடும்போது, சரீரத்தில் போராடும்போது, நம்முடைய பொருளாதாரத்தில் போராடும்போது நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம். சிலருடைய வாழ்க்கையில் மரண தாழ்வாய்க்குள்ளே கடந்து போகிறத காண முடிகிறது. சிலர்கள் ஸ்தோத்திரம் தன்னுடைய பொருளாதார மண்டலத்தில் தரித்திர ரீதியில் கடந்து போக சூழ்நிலைகள் கடந்து வருது. சிலர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் சத்துடைய போராட்டத்தை அறியாமல் ஒரு குறிப்பிட்ட நாள் கழியும் போது அவனுடைய வாழ்க்கையில் என்ன எனக்கு இவ்வளோ பெரிய போராட்டம்னா, நம்முடைய வாழ்க்கையில் சத்துருக்களோடு ஜெயிக்கிறதுக்கு நம் தேவ சமூகத்தில் இருக்கும்போது நம்முடைய சத்துருடைய அதிகாரங்களை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நமக்கு தெரியும், வேதத்தில் பார்க்கிறோம், 18 வருஷமாய் தேவாலயத்தில் அந்த கூனி நிமிர விடாதபடி காணப்படும் போது இயேசு கிறிஸ்து அவர் அங்கே கடந்து போகும்போது பலவீனப்படுத்தின ஆவியை இவளை விட்டு வெளியே போன்று சொல்லும் பொழுது தான் தெரியும், ஏடா இத்தனை வருஷமாக இந்த அம்மாவுக்குள்ளே இது ஒரு சாத்தானுடைய போராட்டம்னு. அப்போ தான் அங்கே கூடியிருந்த ஜனங்க கண்டுபிடிச்சாங்க. அப்போ 18 வருஷமாக சாத்தான் தான் இந்த அம்மாவுடைய அந்த நிமிர விடாதபடி சத்ரு தான் போராடி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி யாருக்கும் தெரியல. அவங்க சிலவங்க சொல்லியிருப்பாங்க, இவங்களுக்கு எந்த விதத்தில் இந்த போராட்டம் என்று தெரியாமல் இருக்கும்போது கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் அமர்ந்து இருக்கும்போது தெய்வத்துடைய பலன், ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சாத்தானை கண்டுபிடித்தது போல இன்றைக்கு நாமும் ஸ்தோத்திரம் சத்ருக்களை நாம் கண்டுபிடித்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் போராடுகிற எல்லா போராட்டத்திலிருந்தும் நாம் ஜெயம் பெற முடியும். இயேசுவின் நாமத்தில் கண்டிப்பாக அவனுடைய போராட்டங்களை கண்டு இயேசு கிறிஸ்து அந்த 18 வருஷமாய் அந்த அம்மாவுக்குள்ளே கண்டது போல இன்றைக்கு இது அசுத்தாவி என்று கண்டுபிடித்தது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் போராடுகிற எந்த போராட்டங்களையும் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஸ்தோத்திரம் அந்த யுத்தத்தில் சாத்தானுடைய கரத்திலிருந்து நீங்கள் உங்கள் குடும்பத்தில் போராடுகிற போராட்டங்களை ஸ்தோத்திரம் நீங்கள் ஜெயம் பெற முடியும். சாத்தான் தரித்திரத்தை கொண்டு வருவா, சாத்தான் கலகத்தை கொண்டு வருவா, சாத்தான் பிரிவினையை கொண்டு வருவா, சாத்தான் தடைகளை கொண்டு வருவா. எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இப்படிப்பட்ட பல போராட்டங்கள் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஜெபிக்க நேரங்களில் சத்துரு ஏதாவது விஷயங்களை கொண்டு வரும். ஜெபிக்க நேரம் சிறப்பு வீடுகளில் ஒரு மனஸ்தாபம் வரும். ஜெபிக்கலாம்னு இருக்கும்போது சண்டை வரும். ஜெபிக்கலாம்னு இருக்கும்போது தூக்கம் வரும். ஜெபிக்கலாம்னு இருக்கும்போது ஸ்தோத்திர பல சிந்தனைகள் மாறும். இதெல்லாம் சத்துருடைய போராட்டங்கள். இந்த போராட்டங்களை நீங்கள் நானும் கண்டுபிடிப்போம் என்று சொன்னால் யுத்தத்தில் ஸ்தோத்திரம் நாம் ஜெயிக்க முடியும்னா நம்மளை பலப்படுத்துகிற ஸ்தோத்திரம் நம்மளை பலப்படுத்தி நமக்கு உதவி செய்கிறது தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வத்துடைய பலன் நமக்குள்ளே இருக்கும்போது பாருங்கள், தெய்வத்துடைய பலன் அவங்களுக்குள்ளே கடந்து வந்தபோது தேவாலயத்தில் கடந்து போகும்போது அவங்க 2 பேத்துக்குள்ள
பொருளாக என்ன காணப்பட்டது? ஸ்தோத்திரம். பலனதுனால பொண்ணு வெளி என்னிடத்தில் இல்லை, ஆனால் நசரனா இயேசுவின் நாமத்தில் நீ எழும்பி நட என்று சொன்னதை காண முடிகிறது. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? தெய்வத்துடைய பலன் அவங்களுக்குள்ள கடந்து வந்தபோது அவங்களுக்குள்ள இருந்து ஒரு அற்புதத்தின் தேவன் அவங்களுக்குள்ளேருந்து செய்தது உண்மை என்று சொன்னான். தெய்வ பல உள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களாய் பல நாட்களாய் பல வருஷங்களாய் உங்கள் குடும்பங்களில் போராடுகிற போராட்டங்களை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொன்னான். யுத்தத்தில் நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சத்துருடைய கோட்டைகளை கண்டுபிடிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவசிப்போமா? ஆண்டவரே, சத்துருடைய கோட்டைகள் எங்கே எனக்கு இருக்குது? சாத்தானுடைய அதிகாரம், தானுடைய கிரியை எங்கே இருக்கிறது? ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு நம்ம கண்டுபிடிச்சோம் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாக இருக்கும். பிரைஸ். சில நேரங்களில் கடந்த நாட்களில் நான் ஒரு நாளுக்காக இந்த லாக்டவுன் டைமில் ஜெபிக்கும் பொழுது எவ்வளோ அவங்களுக்குள்ள பணம் வந்தாலும் நிற்காது. அவருக்கு ஒரு பல விதத்தில் ஒரு சாத்தான் அவருடைய மந்திரவாதியுடைய வல்லமைகள் அவருக்குள்ளே கடந்து வந்ததுனால தரித்திரங்கள் கடந்து வந்தது, பிரச்சனைகள் கடந்து வந்தது, தேவையில்லாத காரியங்கள் கடந்து வந்தது. அவர் சொன்னார், எனக்கு இந்த குடும்பம் வேண்டாம், நான் டைவர்ஸ் வாங்க போகிறோம்னு சொல்லுவார். லாஸ்ட்டு கண்டுபிடிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் செபிக்கும்போது தான் ஆவியான ஒரு திட்டம் தெளிவாக ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தும் போது செபித்து ஸ்தோத்திரம், இன்றைக்கு அவர் நல்ல ஒரு கிறிஸ்துவுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு நம்ம அவர்களை குற்றத்தை காணுகிறோம், ஆனால் நம்ம புரிந்து கொள்ள மாட்டோம். அவங்க பின்னாடி கிரியை செய்கிறது ஒரு அசுத்தாவி என்று, நமக்கு பின்னாடி கிரியை செய்கிறது ஒரு பரிசுத்தாவி நமக்குள்ளே இருக்கும் என்றால் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரியமான வாழ்க்கையில் நிற்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் போராட்டங்கள் கண்டிப்பாக உண்டு. ஸ்தோத்திரம். அதான் நமக்கு போராட்டம் உண்டு. எபேசியரில் பவுல் சொன்னது போல் இன்றைக்கு எத்தனை பேர் இந்த போராட்டத்தோட யுத்த காலத்தில் நான் சத்ருவை ஜெயித்து கொண்டு இருக்கிறேன். அந்த சத்ருவை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பலன் தேவை. அந்த பலன் நான் தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது, நான் தெய்வத்தோடு கூட இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியோடு பலத்தோடு கூட நான் நிற்கும் பொழுது, நான் இயேசுவின் நாமத்தில் சத்ரு 7 வழியாய் ஓடி போவான். இன்றைக்கு சத்ரு எந்த விதங்களில் உங்கள் குடும்பத்தில் போராடி கொண்டு இருக்கிறான்னு கண்டுபிடிங்க. இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ இன்றைக்கு சத்ரு கண்டுபிடிக்க மாட்டோம். சில திருடன் சில வீட்டுக்குள்ளே இருப்பான், அதை கண்டுபிடிக்க மாட்டோம். சில இடங்களில் நம்ம பார்க்கும் பொழுது சத்ரு என்ன செய்கிறது, வீடுகளில் சில பேர் தூக்கி திருட்டியிருப்பான், வெளியில் யாருக்கும் தெரியாது. நம்ம இப்போ வெளியில் ஆளை சொல்லிக்கிட்டே இருப்போம், இல்லை அவன் உள்ளே தான் இருக்கிறான். இன்றைக்கி திருடுகிற சாத்தானை கண்டுபிடிங்க. இயேசுவின் நாமத்தில். உங்கள் குடும்பத்தில் திருடி கொண்டு போகிற சந்தோஷத்தை திருடி கொண்டு போகிற, உங்கள் சமாதானத்தை திருடி கொண்டு போகிறேன், உங்கள் ஆசீர்வாதத்தை திருடி கொண்டு போகிறேன், உங்கள் நிம்மதியை திருடி கொண்டு போகிறேன், உங்கள் பொருளாதாரத்தை திருடி கொண்டு போகிறேன், உங்கள் சரீர பலகீனமாய் திருடி கொண்டு போகிறேன். இயேசுவின் நாமத்தில் சத்துருக்களை கண்டுபிடிங்கலாம். எல்லாம் நம்ம கண்களை மூடி நம்ம செபிப்போம். இயேசுவின் நாமத்து மேல் ஆண்டவர கர்த்தாவே, இந்த நாட்களில் ஆண்டவர ஒரு யுத்த காலத்தில் நான் நிற்கிறேன் ஆண்டவர கர்த்தாவே. இயேசுவின் நாமத்திலப்பா சத்துருடைய குடும்பங்களில் ஆண்டவர அநேகதை திருடி கொண்டு போகிறதுனால இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர சமாதானத்தை திருடி கொண்டு போகிறா, சந்தோஷத்தை திருடி கொண்டு போகிறா. இயேசுவின் நாமத்துமே என் பொருளாதாரத்தை திருடி கொண்டு போகிறா. ஓ பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஓ உயர்வுகளை திருடி கொண்டு போகிறா. ஓ இயேசுவின் நாமத்தில் நன்மைகள் வருகிறதை அவன் திருடி கொண்டு போகிறான். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுதே? இயேசுவின் நாமத்துமே. ஓ இயேசுவின் நாமத்தில் ஓ திருடுகிற சாத்தானை கண்டுபிடிங்க. இயேசுவின் நாமத்துமே ஒரு தெய்வ பலத்தோடு கூட அந்த சத்துருக்களை விரட்டும்படியா ஓ விசுவாசத்தோடு கூட நிற்போம். இயேசுவின் நாமத்துமே ஓ
திருடினதை இயேசுவின் நாமத்தில் இப்போது தெய்வ பலத்தோடு கூட நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னான். இயேசுவின் நாமத்துமே இன்றைக்கு தெய்வ பலத்தோடு கூட திருடி கொண்டு போகிற ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் பிசாசுடைய கரத்திலிருந்து திருப்பி வாங்குங்க. இயேசுவின் நாமத்தில் சந்தோஷத்தை திருப்பி வாங்க. இயேசுவின் நாமத்தில் செபிங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ என்னுடைய குடும்பத்துடைய தடைகளை இயேசுவின் நாமத்துமே, ஓ சாத்தான் கொண்டு வந்திருக்கிற அடைக்கப்பட்ட வாசல்களை இயேசுவின் நாமத்தில் இப்போது திறக்கப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 38 வருஷமா பெதஸ்தா குளத்தில் கிடந்தது போல ஓ இந்த நாட்களாய் தேவாலயத்தில் வந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தும் சத்துருக்கள் பலவித முடந்த அனுபவத்தில் முன்னேற விடாதபடி வாழ்க்கையில் ஆவிக்குரியமான வாழ்க்கையில் பொருளாதாரத்துடைய முன்னேற்றத்தில் முன்னேற விடாதபடி முடந்தனை கிடக்க போல இயேசுவின் நாமத்தில் சத்துரு திருடி கொண்டு போனதை இப்போது திருப்பி கொடுக்கும்படியா இயேசுவின் நாமத்து மேல் செபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேளையில் ஆண்டவரே இந்த வாழ்க்கையில் திருடின எல்லாம் திருப்பி இப்போது கட்டளையிடுகிறேன். உடாவான ரீபாலா சந்தல வளவல ரீபல வளவல. ஓ கர்த்தர் அப்படியே கிரியை செய்யும் ஆண்டவரே. அப்பா இப்பொழுது திருப்பி கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினால யாராலும் திறக்கக்கூடாத வாசலை திறப்பவர் ஆண்டவரே. கர்த்தரே நீர் செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. சத்துருக்களை ஜெயிக்கும்படியா, அவனுடைய வல்லமைகளை அவனுடைய அதிகாரங்களை ஜெயிக்கும்படியா. ஓ பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு புது பலனை தேவன் கட்டளையிட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆவிக்குரிய மண்டலத்தில் சத்துருகள் திருடி கொண்டு போன ஆண்டவரே சகலத்தை திருப்பி இப்பொழுது கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்துமே கடந்த நாட்கள் ஜெபித்தவர்கள் இன்றைக்கு ஜெபிக்கும் போது தூக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தை திருடி கொண்டு போன, பரிசுத்தத்தை திருடி கொண்டு போன இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போ சாத்தான் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். இப்போது ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆண்டவரே திருடி கொண்டு போன சகலத்தை தேவன் திருப்பி கொடுப்பீராங்க. ஓ இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்து மேல் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே புது பலனை தேவன் கட்டளையிட்டதுக்காக நன்றி, ஆசீர்வதிச்சதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்து மேல் அப்படின்னு செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.